பிரியமானவர்களே, நமது இரட்சகராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். அடையாளம் என்பது அனைவருக்கும் முக்கியமானது. பலர் மத அடையாளம், பரம்பரை, இனம் அல்லது ஆன்மீக சக்தியில் பெருமை கொள்கிறார்கள். சமூகங்கள் பெரும்பாலும் இனங்கள் அல்லது மத குழுக்களை சுற்றி உருவாகின்றன. மேலும் அந்த அடையாளத்தை பாதுகாப்பதற்காக மரபுகள் கடத்தப்படுகின்றன. கிறிஸ்தவம் பிறப்பாலோ அல்லது பாரம்பரியத்தாலோ பெறப்படுவதில்லை, மாறாக இயேசுவின் மீதான விசுவாசத்தின் மூலம் பெறப்படுகிறது. இதுதான் மறுபிறப்பு அல்லது பரிசுத்த ஆவியானவரால் மீண்டும் பிறத்தல் என்று அழைக்கப்படுகிறது. புதிய பிறப்பு என்பது மனித ஆவியின் மறுபிறப்பாகும். முதல் தெசலோனிக்கேயர் 5:23 மனிதர்களுக்கு ஆவி, ஆத்துமா மற்றும் சரீரம் உண்டு என்பதை காட்டுகிறது. ஆவி என்பது தேவனுடன் தொடர்புடையது. ஆத்துமா என்பது மனம், சித்தம் மற்றும் உணர்ச்சிகளை உள்ளடக்கியது. இவை முடிவெடுக்கும் இடங்களாகும். சரீரம் என்பது ஆத்துமாவின் வழிகாட்டுதலுடன் இவ்வுலகில் செயல்களை செய்கிறது. மறுபடியும் பிறத்தல் என்பதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள ஆதாமும் ஏவாளும் பரிசுத்தமாக படைக்கப்பட்டனர். ஆனால் தேவன் அவர்களுடைய கீழ்ப்படிதலை சோதித்தார். நன்மை தீமை அறியும் மரத்தை தவிர மற்ற எல்லா மரங்களிலிருந்தும் அவர்களால் உண்ண முடியும் என்று ஆதியாகமம் 2:16 முதல் 17 வரை கூறுகிறது. ஆனால் அவர்கள் சுயமாக தேர்ந்தெடுத்து தோல்வியடைந்தனர். ஆதியாகமம் 2:17 தேவன் எச்சரித்தபடி அவர்களுடைய கீழ்ப்படியாமை ஆவிக்குரிய மரணத்தை கொண்டு வந்தது. ஆத்துமாவும் சரீரமும் தொடர்ந்து வாழ்ந்தாலும் பாவம் தேவனுடனான ஐக்கியத்தை முறித்து மனித ஆவியை பிரித்தது. பாவமும் மரணமும் ஆதாமின் மூலம் வந்து அனைவருக்கும் பரவியது என்று ரோமர் 5:12 கூறுகிறது. எந்த முயற்சியோ மதமோ அல்லது பாரம்பரியமோ நம்மை மீட்டெடுக்க முடியவில்லை. தேவன் மட்டுமே அதை செய்தார். வார்த்தை இயேசுவில் மாம்சமாகி நமக்காக மரித்து நமது மீட்புக்காக மீண்டும் உயிர்த்தெழுந்தார். தம்முடைய இரட்சிப்பின் நற்செய்தியை கேட்டு விசுவாசிப்பவர்கள் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பிய பரிசுத்த ஆவியானவரால் முத்திரையிடப்படுகிறார்கள் என்று எபேசியர் 1:13 முதல் 14 வரை கூறுகிறது. யோவான் 1:12 முதல் 13 வரை கூறுகிறது. இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறவர்கள் இரத்தத்தினாலோ மாம்சத்தின் சித்தத்தினாலோ மனிதனின் சித்தத்தினாலோ பிறக்காமல் தேவனால் பிறக்கிறார்கள். ஆகையால் ரோமர் 10:9 முதல் 10 வரை கூறுகிறது. இயேசுவை ஆண்டவராக அறிக்கை செய்து தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் புதிய ஜீவனை கொடுத்து தேவனுடனான ஐக்கியத்தை மீண்டும் நிலைநாட்டுகிறார். நீங்கள் எப்போதாவது உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுவை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் ஜெபத்தை செய்திருக்கிறீர்களா? இல்லையெனில் நீங்கள் ஒரு பாவி என்பதை உணர்ந்து உங்கள் பாவங்களை மன்னிப்பதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிக்கிறீர்களானால் இவ்வாறு ஜெபியுங்கள். ஆண்டவரே, என் மேல் இரக்கம் காட்டும். இயேசு கிறிஸ்துவை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் அறிக்கையிடுகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, எனக்கு புதிய ஜீவனை கொடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.